Now, now we are going to learn radical notation. Radical notation. Radical notation na enna? First நம்ம அதை பார்க்க போகிறோமா? Okay. Now listen carefully. It's very very important. Let n be a positive integer. Here we are going to take n. Okay, n என்றது ஒரு positive integer. Positive integer na you know very well 1, 2, 3, 4, 5 like that. Okay. So positive integer and r be a real number. R என்றது நம்ம என்னென்ன எடுத்துக்க போகிறோம்? Real number. n is a positive integer and r is a real number. Okay, real number you know very well. All it's a combination of rational number and a irrational number. Root number plus வந்து rational number. It's in the form of fractional number. இது எல்லாமே வந்து நம்ம rல வந்துரும். So n என்றது positive integer, r என்றது real number. Okay. Now if r power n equal to x. இப்போ நம்ம r power n equal to x நம்ம எடுத்துக்கிறோம்னா then r is called the nth root of x. nth root of x ன்னு சொல்லணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து r பவர் 2ன்னு இருக்குன்னா செகண்ட் ரூட் ஆஃப் அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் r ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லணும். அது என்னன்னு சொல்லும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? அப்படி வரும். சரிங்களா? எத்தனை பவர் போடுறாங்களோ அந்த பவர் இங்கே வந்துடும். 3 போடுறாங்கன்னா தேர்ட் ரூட் ஆஃப் எக்ஸ், 4 போடுறாங்கன்னா n ஃபோர்த் ரூட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வரும். பவரில் என்ன இருக்கோ அந்த ரூட்டு தான்மா. இப்போ இங்கே நம்ம n வரைக்கும் போட்டுக்கலாம். we can put any numbers here. So that is called r is called the nth root of x. R is called the nth root of x and we write like this. So n instead of this is called as radical symbol. இது என்னது? இது இந்த ரூட் சிம்பிள் மாதிரி போடுறோம் இல்லையா, இது வந்து ரேடிக்கல் சிம்பிள். உள்ளே இருக்கிறது x ஈக்குவல் டு r. nth ரூட் ஆஃப் எக்ஸ் இது எப்படி சொல்கிறேன் பாருங்கள். nth ரூட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு r. nth இங்கே உள்ள என்ன இருக்கோ அது அந்த ரூட்டு சொல்லணும். இப்போ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் 3 இருக்குன்னா தேர்ட் ரூட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு r. 4 இருக்குன்னா ஃபோர்த் ரூட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் ஃபோர்த் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோர்த் ரூட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு r அப்படி pronounce பண்ணோம். Okay, clear children? So here n is there. So how we will pronounce? nth root of x equal to r. Clear children? How to read? Okay. The symbol nth root. This is how to read what I said here. This is nth root. This symbol represent nth root. அப்படி தான் படிக்கணும். nth root ன்னு படிக்கணும். இந்த symbol is called a radical. இதுக்கு பேர் என்னன்னா it's a radical சொல்லுவாங்கம்மா. இதுக்கு பேர் என்னது? Radical symbol. This is called what symbol? Radical symbol. n is the index of the radical. இதுக்குள்ள n ன்னு இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல இருக்கிறதுக்கு பேர் இண்டெக்ஸ்ன்னு சொல்லணும். என்னன்னு சொல்லணும்? அதுக்குள்ள இருக்க நம்பரை வந்து என்னன்னு சொல்லணுமா? இண்டெக்ஸ். இந்த ரூட் மாதிரி போட்டிருக்காங்களே, அந்த சிம்பிள் போட்டிருக்காங்களே, that is called radical symbol. Inside that number is there, no? That is called index of the radical. Index of the radical. அது இன்னொரு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா எக்ஸ்போனன்ட்னு சொல்லுவாங்க. எக்ஸ்போனன்ட்னா அது பவரில் இருக்கும் இல்லையா, மேலே இருக்கும் இல்லையா நம்பரு. இப்போ 2 to the power 2ன்னு கொடுப்பாங்க. அப்போ 2 2s are என்னது 4 அந்த மாதிரி வரும். தட் இஸ் அ எக்ஸ்போனன்ட், அதர்வைஸ் கால்ட் அஸ் எக்ஸ்போனன்ட். இண்டெக்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லைனா எக்ஸ்போனன்ட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் எக்ஸ் இஸ் கால்டு. இதுக்குள்ளே இருக்கு இல்லைங்களா இந்த எக்ஸ், அதுக்கு பேர் என்னன்னா ரேடிகண்ட். என்னதுமா அதுக்கு பேர்? ரேடிகண்ட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் இதில் வந்து நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ரேடிகண்ட், ரேடிக்கல், இண்டெக்ஸு இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஐ வில் ட்ரா ஒன் டயக்ராம் அண்ட் ஐ வில் ஷோ யூ. ஓகே, ஃபர்ஸ்ட் நவ் லிசன். Okay, first you just read how to pronounce this word. This is nth root of x equal to r. nth root of x equal to r. Okay, you just learn this. Okay ma. Next, in this fractional index is there. Fractional index. So first listen, to express the powers and root. Powers and root na மேலே பவராவோ இல்லைனா ரூட்ஸாவோ எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா there is one way of representation. ஒரே ஒரு வே இருக்குது. எப்படி சொல்லலாம்னா it includes the uses of fractional indexes. So we can use this method. நம்ம பவராவோ ரூட்டாவோ சொல்லணும் அப்படின்னா ஒரே ஒரு மெத்தட். என்ன மெத்தட்னா fractional index method. So what method we are using to express the powers and roots? Fractional index method. Fractional இண்டெக்ஸ் மெத்தட். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக பவர்ஸும் ரூட்ஸும் நம்ம சொல்லிடலாம், எக்ஸ்பிரஸ் பண்ணிடலாம். ஓகே, நவ் லிசன் ஹியர். வி ரைட் nth ரூட் ஆஃப் எக்ஸ் அஸ் எக்ஸ் பவர் 1/n. நான் சொன்னேன்னா இப்போ எக்ஸ்போனன்ட்லாம் பவரில் எழுதலாம்னு சொன்னேன்னா, அப்போ இந்த எண்ணை நம்ம எப்படி எழுதலாம்னா 1/nன்னு எழுதலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 2 இருக்குன்னா எப்படி எழுதுவீங்க? எக்ஸ் பவர் 1/2. இங்கே வந்து 3 இருக்குன்னா என்ன எழுதுவீங்க? எக்ஸ் பவர் 1/3.
இங்கே 4 இருக்குன்னா என்னம்மா எழுதணும் 1/4 எக்ஸ் பவர் 1/4 என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து பவரில் எழுதும் போது 1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். திஸ் இஸ் த எக்ஸ்போனண்ட். திஸ் இஸ் த exponent. Now listen, I draw here one diagram. So listen carefully, this is very very important. இதில் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. This is one example. 64 எடுத்துக்கிட்டோமா, third root of 64 equal to 4ன்னு இருக்குது. எப்படின்றது நான் சொல்கிறேன் கவனிங்க. இப்போ வந்து 64ன்னு இருக்குன்னு வைங்களா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், உடனே இங்கே சைடில் நான் இங்கே போடுறேன் பாருங்கள், லிசன் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இங்கே கவனிங்க, லிசன் கியா. இப்போ 64 இருக்குமா, அது எந்த ரூட்டுமா கொடுத்துருக்கேன், இங்கே என்ன ரூட் கொடுத்துருக்கேன், தேர்ட் ரூட்டுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ தேர்ட் ரூட்டுன்னும் போது நம்மளுக்கு அது 3 டைம்ஸ் வரணும். இப்போ ஃபர்ஸ்ட் இது எதில் பண்ணலான்னா 2 சின்ன நம்பர்லேயே பண்ணுறீங்களா இல்லை பெரிய நம்பர்லேயும் பண்ணிக்கலாம், யூ கேன் டூ. ஓகே, ஸோ 4 டேபிளில் பண்ணுறீங்கன்னா 16 டைம், அகெயின் 4 டேபிள் 4 டைம், again 4 table 1 time. So how many 4 is there ma here? 3 4. அப்போ என்ன பண்ணிக்கணும்னா இங்கே இது எப்படி எழுதணுன்றதை நான் சொல்கிறேன் பாருங்க. 3 ரூட்டு 64ன்னு இருக்குங்களா, இதை நான் என்னென்னு எழுதலான்னா 3 பவர், இதுக்கு பதில் எத்தனை 4 மார்க்கு, 4 × 4 × 4 இல்லையா. அப்போ நான் அதை எப்படி எழுதலான்னா 4 பவர் 3ன்னு எழுதலாமா, மேலே 3 4 இருக்குன்னு எழுதிட்டுனா. ஓகே, நான் 3 பவர் 3, இதை நான் என்னம்மா சொல்லியிருக்கேன், இங்கே என்னன்னு இருக்கும்போது இங்கே கவனிங்க, இங்கே என்னன்னு இருக்கும்போது இங்கே பவரில் என்ன எழுதுனீங்க 1, இங்கே என்னன்னு இருக்கும்போது இங்கே பவரில் என்னம்மா எழுதுனீங்க 1/nன்னு எழுதுனீங்க. அப்போ இங்கே 3ன்னு இருக்கும்போது இங்கே என்ன எழுதலாம் 1/3ன்னு எழுதலாமா பவரில். அப்போ இந்த 3யும் இந்த 3 will be கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் இஸ் 4. ஆன்சர் இஸ் 4. சில பேருக்கு இது டவுட் வரும், எப்படி இது வந்து 3 கேன்சல் ஆச்சுன்னு. ஒன்றுமே இல்லைம்மா, எப்போவுமே வந்து 4 அப்படியே போட்டுக்கோங்கம்மா. இப்போ இது எப்படி எழுதணும்னா, இது எப்படி இருக்குன்னா 3 × 1/3ன்னு அர்த்தம். அப்போ 3 1s என்னம்மா வரும் 3/3. 3/3 என்னம்மா ஆகிடும், கேன்சல் ஆகிடும். சரிங்களா, அதனால தான் இந்த 3யும் நியூமரேட்டர் 3யும் டினாமினேட்டர் 3யும் ஐ கேன்சல்ட் ஹியர். வி காட் த ஆன்சர் 4. ஓகே, ஹியர் ஐ ரோட் 4. சி, இங்கே நான் என்ன எழுதியிருக்கேன், இது நாங்கள் உங்களுக்கு பின்னாடி இந்த எக்ஸசைஸ் 2.5ல் ஐ வில் எக்ஸ்பிளைன் திஸ். ஃபர்ஸ்ட் லிசன் திஸ். ஓகே, 64 தேர்ட் ரூட் ஆஃப் 64 ஈக்குவல் தேர்ட் ரூட். இது எப்படிமா சொல்லணும், தேர்ட் ரூட் ஆஃப் 64 ஈக்குவல் டு 4. நான் சொன்னேன்னா இப்போ 4 வந்துச்சா எனக்கு ஆன்சரு. ஓகே, ஸோ இதில் என்னென்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், லிசன் கேர்ஃபுல்லி. திஸ் 3 இஸ் கால் இண்டெக்ஸ், ரூட் இண்டெக்ஸ். இதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்கேன், இண்டெக்ஸ். வாட் இஸ் திஸ், இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த ரூட்குள்ளே, தட் இஸ் கால்ட் ரூட் இண்டெக்ஸ். தி சிம்பிள், வாட் இஸ் அ சிம்பிள் கால்ட், திஸ் இஸ் ரேடிக்கல் சிம்பிள். அந்த ரூட் மாதிரி போடுறாங்களே, இதுக்கு பேர் என்னன்னா அந்த ரூட் சிம்பிள் போடுறாங்களே, தட் இஸ் கால்ட் ரேடிக்கல் சிம்பிள். Inside that root some number is they given, no, that is called radicand. That number is called radicand. We got the answer, no, that answer is called number. Now listen, these are the parts of the fractional index. These are the parts present in the fractional index. Clear children, how to read, you know?